ஏஸ்க்கு எப்படி டெவில் ஃப்ரூட் கிடைச்சதுன்ற ஸ்டோரி உங்களுக்கு தெரியுமா? ஏஸ் ஒரு ஷிப்ல வரும்போது அந்த ஷிப் ரெக் ஆகி ஒரு ஐலாண்ட்ல மாட்டிப்பான். அண்ட் அவங்க கூட மாஸ்டர் டியூஸ்ன்ற அட்வென்ச்சரும் இருப்பாரு. அவரு ஏஸ் தான் கோல்டி ராஜர் பையனை கேட்ட உடனேயே அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாரு. என்னதான் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாலும் பட் சர்வைவலுக்காக ரெண்டு பேருமே ஜாயின் ஆகிறாங்க. அங்கிருந்து தப்பிக்க ராஃப்ட் செஞ்சு பாக்குறாங்க. பட் எல்லா ராஃப்டும் மூழ்கி அவங்களோட பிளான் ஃபெயில் ஆயிடுது. செர்டன் பீரியட்ல அவங்க ஃபுட்டை தேடி போறாங்க. அண்ட் அங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஃப்ரூட்டையும் பாக்குறாங்க. அண்ட் அதுதான் ஃப்ளேம் ஃப்ரூட். பட் அது ஃபுட்டா பாய்ச்சனான்னு தெரியாம அவங்க ரெண்டு பேருமே அதை சாப்பிட பயந்து ஃபைனலா அதை ஷேர் பண்ணிக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அவங்க ரெண்டு பேரும் அதை சாப்பிடும் போது ஏஸ் ஒரு மில்லி செகண்ட்ல முன்னாடியே பைட் பண்ணிடுவான். அக்கார்டிங் டு ஓடா, யார் டெவில் ஃப்ரூட்டோட ஃபர்ஸ்ட் பைட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் டெவில் ஃப்ரூட்ஸோட பவர் போகும்னு சொல்லுவாங்க. சோ அதனாலதான் ஏஸ்க்கு அந்த லெஜெண்டரி ஃபயர் பவர் கிடைச்சிருக்கும். அண்ட் யூஸ் சாப்பிட்ட ஃப்ரூட்ல ஒரு டிஸ்கஸ்டிங் டேஸ்ட் மட்டும் தான் இருக்கும். இந்த பவரை வச்சு ஃபைனலா ஏஸ் ஒரு ராஃப்டை கிரியேட் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சிருப்பான். அண்ட் அதோட ஒரு லெகசியுமே ஸ்டார்ட் ஆச்சு. பட் கொஸ்டின் என்னன்னா, ஒருவேளை டியூஸ்க்கு அந்த பவர்ஸ் போயிருந்தா ஒன் பீஸ் வேர்ல்டு எப்படி மாறி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.